ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலை உங்களுக்கு வேணும். கண்டிப்பாக இந்த வருடம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வேலை நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகி இன்டர்வியூ வர போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா 50% உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. இன்னும் 50%க்கு மட்டும்தான் நம்ம வேலை செய்யணும். அதாவது இந்த 50%க்கு நீங்கள் ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே ஜாப் கன்ஃபார்மாக கிடச்சிரும். அது என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுசாக சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து தகவலையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிவி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் திங்கட்கிழமையிலேருந்து நடந்துட்டு வருது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான என்ன ஒரு ஹாப்பியான நியூஸ்னால், நிறைய பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. இதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போனவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களோட காம்படிஷன்ஸ் கம்மியாகுது. போட்டியாளர்கள் கம்மியாகிறாங்க. அதுதான் முதல் விஷயம். போட்டியாளர்கள் கம்மியாயிட்டுனா இருக்கிறவங்கள வச்சு தான் அவங்க நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் நீங்கள் வெரிஃபிகேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ப்ராக்டிக்கல் நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலில் அந்த 70 மார்க் ரொம்ப 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 முக்கியம். அந்த 70 மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு 75%லேருந்து 80% வேலை கிடைச்ச மாதிரி தான். ஸோ ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணணும். நல்லா பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கல். ஸோ ப்ராக்டிக்கலில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கன்ஃபார்மாக நமக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். ஸோ நான் இந்த வீடியோவில் அதே ப்ராக்டிக்கல் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன். கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு ப்ராக்டிக்கலில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத அங்கே வேலைக்கு போனவங்க நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்லேயே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். இதுக்கப்புறம் சிவிக்கு போகிறவங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போனால் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு லெவல் போக முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா 300லேருந்து 400 பேர் ஆப்சண்ட் ஆகிறாங்க அப்படின்றாங்க. அப்போ இதில் ஆப்சண்ட் ஆகிறவங்களே 400 பேர் அப்படின்னா ஒரு 100 பேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது சர்டிஃபிகேட்டில் சம் எரர் இருந்தால் ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ 500 பேர் தான் உங்களோட காம்படிஷன்ஸ். முடிஞ்ச அளவு இந்த 70 மார்க்கில் நீங்கள் 60 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வைக்கிறாங்க. அதாவது லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் நீங்கள் அதில் உள்ள தூசியை எப்படி, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டரை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைனாலும் யூடியூப்பில் வீடியோ பாருங்கள். லேப்டாப் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு, இல்லை சொல்யூஷன் இல்லாமலே க்ளீன் பண்ணுறாங்களா, எப்படி க்ளீன் பண்ணுறாங்க. அவங்க சொல்யூஷன்லாம் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சொல்யூஷன் இல்லாமல் இந்த ப்ரஷ் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, அதாவது ஒவ்வொரு நம்பருக்கு இடையிலையும் ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய தூசி இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதை தான் ப்ராக்டிக்கலாக வைப்பாங்க. இது எல்லாருக்குமே உண்டா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா 50% இந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டர் க்ளீனிங் கண்டிப்பாக உண்டு.
அதுக்கப்புறம் நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக புடவை மடிக்க தெரிஞ்சிருக்கணும். வீட்லேயே வந்து கண்டிப்பாக புடவை மடிக்க கற்றுக்கோங்க. புடவை எப்படி மடிக்கிறது அப்படின்றத கற்றுக்கோங்க. கரெக்டாக முறையாக ஒரு காட்டன் புடவையோ ஏதாவது ஒரு புடவை உங்கள் அம்மாவோடதோ இல்லை உங்களோடதை எடுத்து சரியான முறையில் எப்படி மடிக்கிறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷர்ட்டை வந்து நீங்கள் எப்படி அயர்ன் பண்ணுறீங்க இதையுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வைக்கிறாங்க. ஷர்ட் அயர்ன் பண்ணுறது ஒரு ஜென்ஸுக்கு ப்ராக்டிக்கலாக வைக்கிறாங்க. கடந்த 2021லேயுமே வந்து வச்சாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம வந்து சும்மா அயர்ன் பண்ணி அப்படி போகிறதில்ல, நம்ம அயர்ன் பண்ணி அதை அழகாக மடித்து வைக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையே வந்து அவங்க ஒரு ப்ராக்டிக்கலாக செய்ய சொல்கிறாங்க. என்ன இந்த வேலைலாம் செய்ய சொல்லுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை தான் வந்து நீங்கள் வேலைக்கு போனதுக்கு கொஞ்சம் சில நாட்களில் இந்த வேலைகள் தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலைகளை கற்றுக்கிட்டு தான் வரணும். கண்டிப்பாக அயர்ன் பண்ண இப்போ இருந்தே வந்து கற்றுக்கோங்க. அயர்ன் பண்ண தெரியாதவங்க ஷர்ட்டை வந்து ப்ராப்பராக மடிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. இன்னொரு விஷயம் எல்லாரோட டவுட்டு, பாத்ரூம் கழுவணுமாக்கா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறீங்க. கண்டிப்பாக அது ஒரு ப்ராக்டிக்கலாக யாராவது ஒரு பேட்சில் உள்ளவங்களுக்கு செய்ய சொல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து செய்யணும். நீங்கள் மசால்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் உண்டு. கன்ஃபார்மாக நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்கட்ட தெரியணும். நீங்கள் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா பூக்கட்ட தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க ஜென்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தேங்காய் மரத்தில் தேங்காய் பறிக்கவோ இல்லை மாங்காய் பறிக்கவோ இந்த மாதிரியான ஜட்ஜோட வீட்டில் வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கண்ணாடி கிளாஸு, கண்ணாடி பிளேட்டு, கண்ணாடி பாத்திரம் இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதாவது எப்படி க்ளீன் பண்ணி தொடச்சி எப்படி வைக்கிறது. சில பேர் வந்து அதை கீழே போட்டு உடைக்கிறது அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேபிள் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி மடித்து வைக்கணும். துணி எப்படி மடித்து வைக்கிறது, அது அப்புறம் பெட்ஷீட் போடுறது, அதாவது பெட்டில் பெட்ஷீட் போடுறது, அதுக்கப்புறம் வேக்யூம் பண்ணுறது, அதாவது அதில் உள்ள தூசியெல்லாம் வேக்யூம் மிஷின் வழியாக வேக்யூம் பண்ணி எடுப்பாங்க. அதையுமே வந்து கற்றுக்கணும். கண்டிப்பாக தெரியும். நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லாட்டிலும் கண்டிப்பாக யூடியூப்பில் வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. இந்த ப்ராக்டிக்கல் தான் வந்து எல்லாருக்குமே செய்ய சொல்கிறாங்க. இதே ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தால் ஒரு சில பேட்சுக்கு ஒரு 2 பேட்சுங்க அப்புறம் ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைலெல்லாம் டேட் வெயிட் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஃபைலெல்லாம் அழகாக அது பின் பண்ணி பஞ்ச் பண்ணி நம்ம அழகாக போடுறது, இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலும் கூட வந்து கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் என்ன வேலை செய்கிறோமோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கலாக கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலில் 70க்கு 70 கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. அவங்க உங்ககிட்ட எந்த கேள்வியுமே கேட்க போகிறது கிடையாது. செய்முறை தேர்வு மட்டும்தான். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.